ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்தி ரேவதி சீரியல்லேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரேவதி தான் காட்டுறாங்க. ரேவதி நினைக்கிறாங்க, நம்ம வீட்டுக்குள்ளேயே எவ்வளோ நாள் தான் இருக்கிறதுக்கு, நம்ம வெளியே போயிட்டு வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கவும், சரி நம்ம பக்கத்து ஊரில் உள்ள கோயிலுக்கு நம்ம போயிட்டு வரலாம். ஏன்னா இங்கே இருக்கிற கோயிலுக்கு போனாக்கி அம்மா நம்மளை எப்படியாவது திரும்பவும் அழைச்சிட்டு வந்துடுவாங்க. அதனால நம்ம கொஞ்சம் வெளி உலகத்துக்குலாம் நம்ம போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரேவதி பார்க்கவும், அப்போ அவங்க எந்திரிச்சு பார்க்குறாங்க. இப்போ சாமுண்டீஸ்வரி நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது, நல்ல வேலை அம்மா ஒன்றும் எந்திக்கலை, அதனால நம்ம போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி பார்த்தோம்னா அவங்க பக்கத்து ஊருக்கு வராங்க. அப்படி வந்துட்டு இருக்கும்போது அப்போ அங்கே ஏதோ ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்குது. அப்போ கடன் வாங்கியிருப்பாங்க போலுக்கு. அவங்க என்னன்னா கடனை திருப்பி கொடுக்க முடியாதனால அந்த ஆள் பார்த்தோம்னா பாத்திரத்தெல்லாம் வெளியே தூக்கி வீசிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அவங்ககிட்ட கெஞ்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ குழந்தைய பார்த்தோம்னா அவங்க வீட்டுக்குள்ளே அடைச்சி வச்சுக்கிட்டு அந்த கடங்காரங்க என்னன்னா, நீ ரூபாய் கொடுத்தாதான் நாங்கள் குழந்தைய நாங்கள் கதவு திறந்து விடுவோம், இல்லைன்னா இப்படியே தான் நீங்கள் இருக்க வேண்டியதான்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்கவும், அப்போ ரேவதி அதை பார்க்குறாங்க. பார்த்ததுமே இது என்ன அநியாயம் இப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்க, அந்த குழந்தைங்களை தயவு செய்து வீட்டில இருந்து திறந்து விடுங்க அப்படின்னு சொல்லும் போது, இங்கே பாருமா, இங்கே பாரு எல்லாருமே பார்த்துட்டு இருக்கிறாங்க, நீ மட்டும் என்ன இவங்களுக்காக பேசிட்டு இருக்கிற, ஒழுங்கு மரியாதை இருந்து போயிரு அப்படிங்கும் போது, இப்படியே பேசிட்டு இருக்கிறீங்க, இப்பவுமே பாருங்க நான் அதிகாரியை கூட்டிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி போகவும், போகக்கூடிய வழியிலே அவங்க ஜீப்ல வந்துட்டு இருக்கிறாங்க. உடனே ரேவதி இங்க நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லவும், வாமா அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி அழைச்சிட்டு வராங்க. அப்ப அந்த வீட்டுக்கு பாக்குறாங்க. பார்த்தோம்னா அவங்க அதாவது அவங்க குழந்தைய தூக்கி வச்சுட்டு இருக்கிறாங்க. என்னங்க நடந்துச்சு, அவனுங்க இவ்வளவு நேரம் கலாட்டா பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கும்போது, ஆமா கலாட்டா தான் பண்ணிட்டு இருந்தானுங்க, ஆனா கார்த்தி சார் வந்தாரு. வந்ததுமே அவனுங்களுக்கு கொடுக்கக்கூடிய ரூபாயும் கொடுத்து 2 அடியும் கொடுத்தாரு. அதனால அவனுங்க இங்க இருந்து ஓடி போயிட்டானுங்க அப்படின்னு சொல்லவும், கார்த்தி சார் மட்டும் வரலன்னா என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், கார்த்தி சாரா யார் அவர் அப்படின்னு ரேவதி கேட்கும்போது, அவர் ரொம்ப நல்ல வருமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், உடனே அதிகாரியும் சரி வேற ஏதாவது பிரச்சனைனா சொல்லுங்க அப்படின்ட்டு அங்கிருந்து கிளம்பி போயிருந்தாங்க. அடுத்ததா பார்த்தோம்னா ஒரு ஆசிரமத்தை காட்டுறாங்க. அது வேற எந்த ஆசிரமம் இல்லை, அபிராமியோட ஆசிரமம் தான். அப்போ அங்கே எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கவும், அப்போ உடனே ரேவதி அங்கே வராங்க. இது என்ன ஆசிரமம், எப்பவும் அங்கே சாப்பாடு போட்டுட்டு இருப்பாங்க அப்படிங்கும்போது, ஆமா கார்த்தியா தான் சாப்பாடு போட்டுட்டு இருக்கிறாரு, அவங்க அம்மாவுக்காக அந்த ஆசிரமத்தை கட்டினாங்க. ஆனா அதுக்கு பிறகு பார்த்தோம்னா அவங்க தினசரி சாப்பாடு கொடுத்துட்டு இருக்காங்க. எப்போ இருந்தாலும் சரி தான் சாப்பிட்டுட்டு போகலாம் வயிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்த்தி தம்பி ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துவோம். அப்போ உடனே ரேவதி கார்த்தியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கோம். இங்க பார்த்தோம்னா சாமுண்டீஸ்வரியை காட்டுறாங்க. சாமுண்டீஸ்வரி எந்திரிச்சு வராங்க. வந்ததுமே ரேவதி எங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், ரேவதி எங்க போனானே தெரியல அப்படிங்கவும், ஐயோ ரேவதி எங்க போனானே தெரியலையே, ஒருவேளை அவ வெளியே போயிருக்கணுமோ, சப்போஸ் கார்த்தியை பார்த்துட்டாக்கி என்ன ஆகுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி பயப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ சாமுண்டீஸ்வரி பார்த்தோம்னா ரேவதியை தேடி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிக்கிட்டு அவங்க ஆளுக்கு ரேவதியை தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு பக்கம் மயில்வாகனம், இன்னொரு பக்கம் ராஜராஜன், இன்னொரு பக்கம் பார்த்தா சாமுண்டீஸ்வரி, இவங்க ஆளுக்கு ரேவதியை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ சாமுண்டீஸ்வரி நினைக்கிறாங்க, ரேவதி எக்காரணத்து கொண்டு கார்த்தியை பார்த்துடக்கூடாது, பார்த்துட்டான்னா அவ்வளோதான், அவளுக்கு பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வந்துச்சுன்னா நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டது எல்லாமே வேஸ்ட் ஆகிரும். ஏன்னா அவளுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய டேப்லெட் எல்லாமே மாற்றி மாற்றி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம், அவளுக்கு பழசெல்லாம் ஞாபகத்தில் வந்துடக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி போய் பதட்டமாக இருக்கவும், அப்போ மயில்வாகனமும் ராஜராஜனும் பார்த்தோம்னா அவங்க அவங்க அம்மா இருக்காங்களா அந்த ஆசிரமத்துக்கு வந்துருந்தாங்க. வந்ததுமே அங்கே பார்க்குறாங்க. அப்போ ரேவதி அங்கே இருக்கிறாங்க பாருங்க மாமா அப்படின்னு சொல்லவும், உடனே ரேவதியை பார்க்குறாங்க. அப்போ ரேவதி கரெக்டாக கார்த்தியை பார்க்கறதுக்காக பக்கத்தில் போகவும், கார்த்தி திரும்பி நின்று பேசிட்டு இருக்கும்போது அப்போ கார்த்தியோட அவங்க அப்படியே முதுகை தட்டுறாங்க. கார்த்தி அப்படின்னு சொல்லி கூப்பிடவும், அப்போ கார்த்தி திரும்பவும் கரெக்டாக பார்த்தோம்னா கார்த்தியை பார்க்கறதுக்கு முன்னாடியே ரேவதி அப்படியே கீழே விழுந்து தூங்கின மாதிரிக்கு ஆகவும், உடனே எல்லாரும் பதட்டமாயிருந்தாங்க. அப்போ மயில்வாகனும் ராஜராஜனும் ஓடோடி வராங்க. அப்போ கார்த்தியும் ஐயோ ரேவதி உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, ரேவதி எப்படி இங்கே வந்தான்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ மயில்வாகனமும் ராஜராஜனும் வந்துருந்தாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், இல்லை காலையில் எந்திரிச்சதுமே ரேவதியை காணலன்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே தேடி அலைஞ்சோம், ஆனால் ரேவதி என்னன்னா இங்கே எப்படி வந்தான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அடுத்ததாக பார்த்தோம்னா ரேவதியை ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. அழைச்சிட்டு போனதுமே ரேவதிக்கு ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிட்டு இருக்கவும், அப்போ கார்த்தி அவங்க நினைக்கிறாங்க ரேவதிக்கு எதுவும் தப்பாக நடந்துடக்கூடாது, அவளுக்கு ஏற்கனவே இந்த மாதிரிக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் நடந்திருக்குது, அதனால உயிருக்கு எதுவும் ஆபத்து வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி ரொம்பவே பதட்டமா இருக்கவும், அப்ப ராஜராஜனும் மயில்வாகனமும் சாமுண்டீஸ்வரி கிட்ட போன் பண்ணி சொல்லியிருந்தாங்க, அத்தை ரேவதி இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சுது, அவ இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற அப்படிங்கும் போது என்ன மாப்பிள்ள சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கவும் இப்ப நடந்த விஷயத்த சொல்றாங்க. இது கேட்டதுமே சாமுண்டீஸ்வரி நான் இப்பவுமே வார அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு இருக்கவும், அப்போ கொஞ்ச நேரத்துல பார்த்தோம்னா ரேவதிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து முடிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல ரேவதியை கண்முழிச்சிடவும், அப்போ கார்த்தி அவங்க டாக்டர் கிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க, ரேவதிக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்க பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லவும், அப்போ கார்த்தி அவளுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது
போகக்கூடாது அப்படிங்கும்போது எந்த பிரச்சனையும் இல்லைங்க, அவன் நல்லா தான் அவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் சரின்னு சொல்லிட்டு அப்போ ரேவதி வந்து அவங்க மயில் வாகனத்துட்டையும் ராஜராஜன்ட்டையும் சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. ஏன்னா ரேவதி என்னை பார்த்துட்டாக்கி தேவையில்லாமல் பிரச்சனை வந்துடக்கூடாது, அதனால நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அங்கேருந்து கிளம்புவோம். அப்போ வந்து மயில் வாகனமும் ராஜராஜனும் ரொம்பவே சோகத்தோடு இருக்கிறாங்க. மாப்பிள்ளைக்கு வந்து நிலைமையை பாரு, ரேவதியை பார்க்க கூட முடியாமல் அவர் கிளம்பி போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி நினைக்கவும் அப்போ வந்து மயில் வாகனம் வந்து சொல்கிறாங்க, ரேவதிக்கு வந்து அதாவது கார்த்தியோட நினைவு இருந்துக்கிட்டு தான் இருக்குது, அதனால தான் அவளுக்கு இந்த மாதிரிலாம் அந்த கார்த்திங்கிற பேரை கேட்டதுமே அவளுக்கு ஏதோ மனசுக்குள்ளே நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் கூடிய சீக்கிரத்திலேயே கார்த்தி பற்றி ஞாபகம் வரதான் போகுது அப்படின்னு அவங்க ராஜராஜன் சொல்லிட்டு இருக்கவும் ஆமாம் அப்போ நீங்கள் சொன்ன மாதிரிக்கு ஞாபகம் வந்துருச்சுன்னா ரொம்பவே சந்தோஷம் தான் சொல்லி நினச்சிட்டு இருக்கும்போது அப்போ வந்து ரேவதி கண்முழிக்கிறாங்க. முழிச்சதுமே நான் எப்படி இங்கே வந்தேன், எனக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸு கிட்ட கேட்கும் போது அப்போ நர்ஸ் வந்து சொல்கிறாங்க, நீங்கள் இந்த மாதிரிக்கு கீழே விழுந்து தூங்கிட்டீங்க, அதுக்கு பிறகு உங்களை வந்து கார்த்திங்கிறவர் தான் உங்களை இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு வந்தார் அப்படிங்கவும் கார்த்தியா எங்கே நான் அவரை பார்க்கணுமே எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை நீங்கள் கண் முழிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு அவர் வந்து இங்கேருந்து கிளம்பி போயிட்டார் அப்படிங்கவும் ஐயோ கடைசியில் அந்த கார்த்தி யாருன்னு சொல்லி நான் பார்க்க முடியாமல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. அவர் இப்போ தான் போனார் அப்படிங்கும்போது ஆமாம் மேடம் கொஞ்சம் நேரம் முன்னாடி தான் போயிட்டார் அப்படின்னு சொல்லவும் ஐயோ கடைசி வரைக்கும் கார்த்தி பார்க்க முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ ராஜராஜனும் மயில் வாகனமும் இருக்கவும் அப்போ சாமி டிஸ்ட்ரி அங்கேருந்து ஓடோடி வராங்க. என்னாச்சு என் பொண்ணு இப்போ எப்படி இருக்கான்னு சொல்லி கேட்டுட்டு வரவும் அப்போ நர்ஸு வந்து சொல்கிறாங்க, ரேவதி வந்து அவங்க கண் முழிச்சிட்டாங்க, நீங்கள் போய் பார்க்கலாம் அப்படிங்கும்போது மூணுவருமே ரேவதியை பார்க்கறதுக்காக வராங்க. உடனே சாமுண்டீஸ்வரி வந்து ரேவதி உனக்கு என்ன ஆச்சுது, நீ எதுக்காக அங்கே தனியாக வந்தம்மா, நீ வந்து ஏதாவது உனக்கு வேணும்னா நீ என்கிட்ட சொல்லியிருக்க வேண்டியது தானே, உன்னை நாங்கள் எங்கெல்லாம் வந்து தேடணும் தெரியுமா அப்படிங்கும்போது இல்லைம்மா எனக்கு வீட்டுக்குள்ளேயே இருந்து ரொம்ப போர் அடிச்சிருச்சுமா, நான் சொன்னாலும் நீங்கள் என்னை வெளியே இருந்து கூட்டிகிட்டு போக மாட்டேங்கிறீங்க, அதனால தான் நானாக வந்தம்மா அப்படிங்கும்போது என்ன ரேவதி இப்போ தான் வந்து நீயே வந்து நல்லபடியாக இருந்துட்டு இருக்கிற, அப்படி இருக்கும்போது உனக்கு ஏதாவது ஒன்றுனா என்னால் தாங்கிக்க முடியாதுமா அப்படின்னு சொல்லவும் உடனே என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது உடனே ரேவதி வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரிக்கு வந்து என்ன கார்த்தி இவர் தான் காப்பாற்றி எனக்கு அழைச்சிட்டு வந்திருக்கிறாரு அப்படிங்கவும் கார்த்தின்னு பேரை கட்டதுமே சாம்பிடிச்சிட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே ராஜராஜனையும் மயில் வாகனத்தையும் பார்க்கவும் அப்போ உடனே வந்து ரேவதி வந்து சொல்லிட்டு இருக்காங்க, நான் இப்படி வந்து ஆசிரமத்துக்கு நான் எங்கேயோ வந்துட்டோமா, அங்கே வந்து பார்த்தோம்னா கார்த்திங்கர் ரொம்ப நல்லவராக இருக்கிறாரு, அவர் ரொம்பவே ஏராளமானவருக்கு உதவியெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாரு, அவரை பார்க்கறதுக்காக போனேன், கடைசியில் நான் வந்து என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல, கண் முடிச்சு பார்க்கும்போது நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறேன், ஆனால் கடைசியில் அந்த கார்த்தியை நான் பார்க்கவே முடியலம்மா, என்னென்னு தெரியல, அந்த கார்த்தியை எனக்கு பார்க்கணும் போல இருக்குமா அப்படின்னு சொல்லமோ இப்படி சொன்னதுமே சாமுண்டீஸ்வரிக்கு கோவமாக வந்துட்டு இருக்குது. இவ சும்மா சும்மா கார்த்தின்னு சொல்லிட்டு இருக்கிறத பார்க்கும்போது அப்போ உடனே ராஜராஜனும் மயில் வாகனமும் சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. ஏன்னா கார்த்திங்கிற பேரை வந்து கேட்டதுமே ரேவதி வந்து எந்த அளவுக்கு அவள் சந்தோஷமோ உற்சாகத்தோட அவன் முகத்திலே தெரியுது. அப்போ ஆக மொத்தத்தில் அவள் என்னதான் மறந்துருந்தன்னு சொல்லினாலும் ஆனால் கார்த்தியை மட்டும் அவள் மறக்கவே முடியல, அவன் மனசுக்குள்ள அந்த பேர் வந்து உறுத்திக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கவும் ஆனால் சாமுண்டீஸ்வரிக்கு வந்து எரிச்சலாக இருக்குது. சரிம்மா நீ வா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி வந்து ரேவதியை வீட்டுக்கு அழைச்சிட்டு வராங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா நீ ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியிட்ட சொல்லவும் ரேவதியும் சரின்னு சொல்லி போகிறாங்க. அப்போ ரோஹிணி உடனே வந்து என்ன ஆச்சு எதுக்காக ரேவதி நீ தனியாக போன அப்படிங்கும்போது இல்லைக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா நான் அப்போ நல்லா தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறவும் சரி நான் கொஞ்சம் பேர் ரெஸ்ட் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி போகிறாங்க. அப்போ சாமுண்டீஸ்வரி வந்து நினச்சிட்டு இருக்கிறாங்க ரேவதிக்கு என்னதான் வந்து அதாவது கார்த்தியை மறந்துருந்தாலும் ஆனால் அந்த கார்த்திங்கிற பேரை கேட்டதுமே அவளுக்குள்ள ஏதோ ஒரு உள்ளுணர்வு ஏற்பட்டுட்டே இருக்குது, இப்படியே போயிட்டு இருந்தா கண்டிப்பாக வந்து அவளுக்கு ஏதாவது ஞாபகம் வந்துடக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் நம்ம டேப்லெட்லாம் மாற்றி தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம், ஆனாலும் வந்து அவளுக்கு அந்த கார்த்தியை மறக்க முடியாதனால தான் அந்த பேரை கேட்டதுமே அவளுக்குள்ள என்ன ஒரு உற்சாகம் இருந்துட்டு இருக்குது, நம்ம இப்படியே விட்டுட்டோம்னா அவ்வளோதான் அவளுக்கு பழசு ஞாபகத்துக்கு வந்துடும், அதனால அவளுடைய மைண்டை நம்ம எப்படியாவது மாற்றி ஆகணும், என்ன பண்ணலாம், அதனால தான் இவளுக்கு வேற ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு ஜாயை நம்ம அழைச்சிட்டு வந்தோம், ஆனா அதுவும் சரிப்பட்டு வரல, இப்ப என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அவங்களுக்கு சூரியகலா அப்படிங்கிறவங்கள ஞாபகத்துக்கு வருது சாமுண்டீஸ்வரிக்கு. உடனே சாமுண்டீஸ்வரி நினைக்கிறாங்க இதுதான் சரியான சந்தர்ப்பம் நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சூரியகலாவுக்கு ஃபோன் பண்ணவும் அவங்கள ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க. சொல்லுங்க ஆண்டி எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சூரியகலா நீ எப்படி இருக்கிறன்னு சொல்லி கேட்கும்போது நல்லா இருக்கிற அப்படிங்கிறாங்க. நீ வந்து அதாவது உங்கள் அண்ணனுக்கு ரேவதியை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு நீ ஆசைப்பட்ட, ஆனால் என்ன பண்ணுறதுக்கு ரேவதிக்கு இப்படி கல்யாணம் நடந்து முடிஞ்சு போச்சுது அப்படின்னு சொல்லவும் ஆனால் அவளுக்குள்ளே இப்போ நிறைய பிரச்சனைகள் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் நீ சொன்ன மாதிரிக்கே உங்கள் அண்ணனுக்கும் ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு சொல்லி நான் முடிவு எடுத்திருக்கிறேன் அப்படிங்கவும் இதை கேட்டதுமே சூரியகலா வந்து என்ன ஆண்டி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்போ வந்து ரேவதிக்கு நடந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை கேட்டதுமே உடனே சூரியகலா வந்து இப்போ எனக்கு புரியுது, அதாவது நான் அன்னைக்கு ரேவதியை எங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு சொல்லி கேட்கும்போது நீங்கள் வந்து வேண்டான்னு சொன்னீங்க, ஆனால் இப்போ என்னன்னா வந்து நீங்களே வந்து ஃபோன் பண்ணி கூப்பிட்டுருக்கிறீங்கன்னா நீங்கள் எந்த மாதிரி சூழ்நிலை இருக்கீங்கன்னு எனக்கு புரியுது. சரி ஆண்டி எனக்கு ரேவதி பற்றினா பழைய கதைலாம் எனக்கு தேவை கிடையாது, ரேவதி எங்கள் குடும்பத்துக்கு மருமகளாக வந்து எனக்கு சந்தோஷம்தான்,
அப்படின்னு சொல்லவும் உடனே சாமுண்டீஸ்வரி வந்து சூரியகலா நீ உங்கள் அண்ணனை அழைச்சிக்கிட்டு நீ வந்து சீக்கிரமாகவே நீங்கள் வரணும்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லவும் அதனால என்ன எங்கள் அண்ணன் எப்பண்டா வந்து ரேவதியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அவர் ஆசைப்பட்டாரு, அதனால அவருக்கு பழைய கதையெல்லாம் தேவை கிடையாது, ரேவதியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவர் கண்டிப்பாக சந்தோஷப்படுவாருன்னு அவர் அழைச்சிட்டு சீக்கிரமாகவே வார அப்படிங்கிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா சூரியகலா வந்து அதாவது ஒரு கட்டத்தில் கார்த்தியை லவ் பண்ணியிருக்கிறாங்க போலுக்கு. கார்த்தியை பார்த்ததுமே அவங்களுக்கு ஞாபகத்துக்கு வருது, இந்த கார்த்தியை நம்ம எப்படி லவ் பண்ணணும், ஆனால் நம்மளை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு தூக்கி எறிஞ்சு போனால் ஆனால் இவன் தான் ரேவதியை கல்யாணம் பண்ணியிருக்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு சூரியகலாவுக்கு இங்கே வந்ததுக்கு பிறகு தான் விஷயம் தெரியுது. இதனால சூரியகலா பார்த்தோம்னா கார்த்தியை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரியோட கை கோர்க்குறாங்க. அடுத்தது என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.